ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் 65 பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவையான கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கன், அதில் உப்பு, சிக்கன் 65 மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ½ ஹவர் ஊறினதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் விட்டு நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி இதை எல்லாமே சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து அதையும் வதக்குங்க. கொஞ்சமாக ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க சிக்கன் 65யும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா 3/4 பாகம் அரிசி வேக வச்சு வடித்த சாதம் அதை சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் சிம்லேயே வேக விடுங்க. 20 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா லெமன் ஜூஸில் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா கலந்துக்கலாம். அதையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா அருமையான சிக்கன் 65 பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.